வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. லேசர் உதவியுடன் நிலம் சமன்படுத்துவதன் மூலம் வெற்றி கண்ட விவசாயி டி ராஜ்குமார். இவர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா தேவங்குடி கிராம விவசாயி ஆவார். 15 வருடங்களாக பாரம்பரிய முறையில் நெல் சாகுபடி செய்து வரும் இவர் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் லேசர் கருவியின் மூலம் நிலத்தினை சமன் செய்து அதன் மூலம் நெல் சாகுபடியை மேற்கொண்டு உரச்செலவு, பூச்சி மருந்து, கலை நிர்வாகம் செலவினை குறைத்து நெல் விவசாயத்தில் அதிக மகசூலினை ஈட்டி தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக வந்து நெல் விவசாயத்தில் வந்து என்னுடைய இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விவசாயத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வந்து கூலி ஆட்கள் பிரச்சனை தான் எனக்கு அதிகமாக தெரிஞ்சது. பண்ணும்போது நீங்கள் நினச்சது செய்ய முடியாத அளவுக்கும் ஒரு லாபகரமான தொழிலாகவும் தெரியல நெல் விவசாயம் பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து எப்படி நம்ம மிஷினரி மூலியமாக அக்ரிகல்ச்சர் இந்த நெல் விவசாயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு போகும்போது வேளாண்மை அறிவியல் நிலைய நீடாமங்கலத்தை அணுகி அவங்கள்ட்ட வந்து இதில் ஐடியா கேட்கும்போது அவங்க வந்து நேரடி விதைப்பு செய்யுங்க, பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நடவு கூலி, நாற்றுப்பள்ளி கூலி இல்லாமல் உங்களுக்கு வந்து குறுகிய காலத்தில் வந்து அதிக பரப்பளவில் உங்களால் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வித்தியை சொன்னாங்க. இப்போ அவங்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடைய அனுபவம் மூலியமாக லேசர் லெவல் வச்சுட்டு நேரடி விதைப்பு பண்ணால் வந்து அதுக்கு வந்து நேரடி பண்ணியிருக்கேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் அப்படியே இருக்கும். நெல் விதைப்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கலை பராமரிப்பு பிரச்சனை அதிகமாக இருக்கும், பழுது அதிகமாக இருக்கும். அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஈல்டும் அதோட செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் இருந்துச்சு. வேளாண்மை துறை மூலியமாக வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி யோஜனை கட்டு செய்யும்போது லேசர் லெவல் பண்ணி நீங்கள் மேடு பள்ளத்தை சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாய செலவும் குறையும், நீர் பராமரிப்பு வந்து ஈஸியாக இருக்கும், உர தேவைகள் கம்மியாக இருக்கும், பூச்சி மருந்து தேவைகள் கம்மியாக இருக்கும், விளைச்சல் கூட இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய யோஜனையும் கேட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கர் வந்து நான் வந்து இந்த லேசர் லெவல் மூலியமாக வந்து நிலத்தை சமப்படுத்தி விட்டு நெல் விவசாயம் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு 15 வருஷமாக வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து கிராப் வந்து நல்லா வந்திருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் இல்லாமல் பங்கு வந்து அந்தளவுக்கு ஃபீல்டு வந்து டேபிள் டாப் லெவல் அந்தமாதிரி வந்து மட்டமான அளவுக்கு வந்து ஃபீல்டு வந்து கவர் ஆகிருக்கு. நெல் இப்போ வந்து கரெக்டாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 கிலோ ஏக்கருக்கு செலவு பண்ணுவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 20 கிலோ தான் நெல் போட்டிருக்கேன். 20 கிலோ நெல்லும் பார்த்தீங்கன்னா பழுதே கிடையாது. ஒரு நெல் கூட பழுது இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு வந்து கிராப் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த லேசர் லெவல் தான். இந்த லேசர் லெவல் வச்சுட்டு வந்து இந்த மெத்தட் இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற விவசாயம் அனைத்தையுமே லேசர் லெவல் பண்ணி நடவு நட்டாலும் சரி, நேரடி விதைப்பு பண்ணாலும் சரி, இல்லை மிஷினரி நட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி நிச்சயமாக வந்து 100% வந்து அதில் வந்து ஒரு வெற்றி காணலாம் அப்படிங்கிறது அடிப்படை வந்து இதில் தெரியுது. இந்த வருஷம் நான் ஒரு 6 ஏக்கர் பண்ணியிருக்கேன். வர வருஷம் பார்த்தீங்கன்னா குறுவையிலேருந்து அனைத்து பயிருமே வந்து இந்த நேரடி நெல் விதைப்பு லேசர் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற யோஜனையில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக வந்து இந்த லேசர் வச்சு பண்ணுற விவசாயம் பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் ஆகும், செலவு கம்மியாகவும் இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம். விவசாயி டி ராஜ்குமார் அவர்களை 096008551501 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். திருவாரூர் மாவட்டத்தில் நெல் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கு மாற்று பயிராக கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள பயிர் மக்காச்சோளம். இதில் கோ 6 என்ற வீரிய ரகம் மக்காச்சோளம். இதன் காலம் 110 நாட்கள். இதன் மணிகள் அடர் மஞ்சள் நிறத்தில் பெரியதாக இருக்கும். அடிச்சாம்பல் நோயின் எதிர்ப்பு திறனுடைய நல்ல ரகமாகும்.
மேட்டுப்பாங்கான நிலமுடைய விவசாயிகள் மக்காச்சோளத்தினை பயிரிடலாம். விதை தேவையானது ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ. விதையினை மெட்டாலாக்சில் என்ற பூஞ்சான கொல்லியுடன் கலந்து தெளிக்கும் பொழுது அதிக மகசூலை பெற முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் கோ 6 மக்காச்சோள சாகுபடி குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் விளக்கமளிக்கிறார். மாற்று பயிராக குறுவைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மக்காச்சோளம் ஒரு நல்ல பயிராக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பரிந்துரை பண்ணுறோம். அதில் வந்து கோ 6 அப்படிங்கிற வீரிய ஒட்டு மக்காச்சோளம். ஏன்னா மக்காச்சோளம்னாலே வந்து நிறைய ப்ரைவேட் ஹைப்ரிட்ஸ் தான் இப்போ விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மாற்றாக நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு சிறந்த ரகம் வந்து டிஎன்ஏயு மெய்ஸ் ஹைப்ரிட் கோ 6 அப்படிங்கிறது. இதனுடைய காலம் வந்து 110 நாள் தான். ஏன்னா இது வந்து குறுவையில் அப்படி டெல்டா விவசாயிகள் வந்து குறுவைக்குன்னு ஒரு பயிர் போடுறாங்க, அதுவும் வந்து 105லேருந்து 110 நாட்கள். ஆனால் இதுக்கு தண்ணீர் தேவை அதிகமாக இருக்குது. இந்த காவேரி பாசனத்தில் தண்ணீர் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது சமயத்தில் நம்ம நெல்லை பயிரிடுறதை விட மக்காச்சோளம் ஒரு மேட்டுப்பாங்கான வசதி உள்ள விவசாயிகள் இதை ஒரு சிறந்த பயிராக பயன்படுத்தலாம். இதனுடைய கோ 6ஓட சிறப்பு இயல்புகள்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மணிகள் வந்து அடர் மஞ்சள் நிறத்தில் நன்கு பெரிய சைஸில் இருக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது அது அடிச்சாம்பல் நோயின்னு சொல்லுவோம், அதாவது டவுனி மெல்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு திறனுடைய ஒரு நல்ல ரகம். அதேமாரி இதுக்கு இந்த விதை தேவை அப்படிங்கும்போது ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ இருந்தால் போதும். அந்த 8 கிலோ விதையை வந்து நீங்கள் மெட்லாக்சில் அப்படிங்கிற ஒரு பூச்சி, அதாவது பூஞ்சான கொல்லியோட கலந்து அதை நீங்கள் தூவிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் விரைவில் நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி மக்காச்சோளம் ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரகம் தண்ணீர் தேவை மட்டுமல்லாமல் அதனுடைய தேவைகள், அதாவது மக்காச்சோளத்திலேருந்து நிறைய உப பொருட்கள் இருக்கிறதுனால அதனுடைய தேவைகளும் இப்போ தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டே வருது. முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம உப தொழில்களான கால்நடை, கோழி வளர்ப்பு, இந்த அளவுக்கு மூலப்பொருளாக மக்காச்சோளம் இருக்குது. அதனால் இதனுடைய தேவை வந்து வருடம் முழுவதும் அதிகமாகவே காணப்படுது. அதே மாதிரி பராமரிப்புன்னு சொல்லும்போது நெல்லை பராமரிக்கிறத விட மக்காச்சோளத்தை பராமரிக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா நெல்லுக்கு வந்து தண்ணியிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடுபொருளும் அதிகமாகவே தேவைப்படுது. மக்காச்சோளம்னு சொல்லும்போது அதுக்கு நீங்கள் விதைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு களைக்கொல்லி அட்ரஸின்னு சொல்லுவோம், அந்த களைக்கொல்லி தெளிச்சாச்சு அப்படின்னா அந்த களை கட்டுப்பாடு எளிதாக நீங்கள் பராமரிக்க முடியும். அதை பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை உரம் வச்சிங்கன்னா போதும். அது 90 நாள்லேயே வந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு கிராப்பை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். அப்படிங்கிற சமயத்தில் இந்த மக்காச்சோளத்தை வந்து பயிரிட்டு அதிக விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக நாங்கள் 50 செயல் விளக்கங்கள் பண்ணியிருக்கோம். 50 விவசாயிகள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மன்னார்குடி வட்டாரமானது மக்காச்சோளம் பயிரிடுவதற்கு ஏற்றதாக இருக்குது. மன்னார்குடி, கொரடாச்சேரி, நன்னிலம், குடவாசல் இந்த வட்டாரங்களில் 50 விவசாயிகள் வயல்களில் நாங்கள் செயல்படுத்தினோம். அப்படி பார்க்கும்போது இது இரவையாக போட்டால், அதாவது இரிகேட்டட் ஃபீல்டில் போடும்போது இதனுடைய மகசூல் ஒரு ஏக்கருக்கு 3500லேருந்து 3800 கிலோ வரைக்கும் கிடைக்குது. அது இல்லாமல் மானாவாரியாகவும் போடும் ஒரு சிலர் இருக்கிறதுனால மானாவாரியாக போடும்போது 2800லேருந்து 3000 வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனோட இன்னொரு அட்வான்டேஜ், அதாவது பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை அறுவடை செய்து அந்த விதையாக அல்லது மணியாக மாற்றணுடைய அவசியம் இல்லை. ஏன்னா நான் இப்போதைய காலகட்டத்தில் நிறையா பார்த்திங்கன்னா ரோட்டோரங்களில் மக்காச்சோள கதிர் விற்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை வெஜிடபிளாகவே சாப்பிட்றாங்க. அதோட விழிப்புணர்வு முன்னாடி காலங்களில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து மக்காச்சோளத்தை அவிச்சு சாப்பிட்றாங்க அல்லது சுட்டு சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் வந்து அதை வந்து சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தும் போது விவசாயிகளுக்கு, அதாவது நீங்கள் 110 நாள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. 60-65 நாள்லேயே அதை வந்து ஒடிச்சிட்டு போய் சந்தையில் விற்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு கதிர் 2 ரூபா அப்படிங்கிற 2லேருந்து 5 ரூபா வரைக்கும் நம்ம விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்கிறாங்க. அப்படி பார்த்தாலே ஒரு ஏக்கருக்கு 20லேருந்து 25,000 பிளான்ட்ஸ், அதாவது 25,000 செடிகள் நமக்கு இருக்குது. அதிலேருந்து நம்ம குறைந்தபட்சம் ஒரு 10,000 கதிர் அல்லது 15,000 கதிர் அப்படின்னு வச்சாலே ஒரு
கதிரானது 2லிருந்து 3 ரூபாய்னு வச்சா ஒரு ஏக்கருக்கு 40,000, அதாவது 80லிருந்து 90 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு வருமானம் 40,000 வருமானம் கிடைக்குது. நீங்கள் இதில் முக்கியமான இன்னொரு லாபம் என்னென்னா, நீங்கள் வந்து அதை சிரமப்படவே தேவையில்லை. அறுத்து அதை வந்து கதிராக மாற்றி நெல்லாக விதையாக மாற்றி அதை வந்து கொண்டு போகிறதுக்கு சேமித்து கொண்டு போகிறதுக்கு பதிலாக விவசாயிகள் ஒரு சிலர் வந்து கமர்ஷியலாக இருக்கிறவங்க, அதாவது வியாபாரிகளே வந்து ஆட்களை அனுப்பி பறித்து கொள்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு மிகவும் குறுகிய காலத்தில் அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் விவசாயிகள், டெல்டா விவசாயிகள் குறுவையில் நெல்லை பயிரிடுவதற்கு பதிலாக இந்த மக்காச்சோளத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்களுக்கு குறுகிய காலத்தில் ஒரு நிறைந்த லாபம் கிடைக்கக்கூடிய தொழிலாக இருக்கும். அதை ஒரே ஒரு கவனிப்பு என்ன பார்க்க வேணும்னா, நீங்கள் வந்து தண்ணி நிற்கக்கூடிய, அதாவது பள்ளக்காலில் போடக்கூடாது. ஏன்னா இந்த மக்காச்சோளமானது ஏரேட்டட் பயிர்னு சொல்லுவோம். இது மாதிரி தண்ணி எப்போவுமே தேங்கி நிற்காமல் இருக்கணும். அதுக்காக ஒரு மேட்டுப்பாங்கான விவசாயிகள் இந்த மக்காச்சோளத்தை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுத்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முனைவர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்களை 09789960008 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.